ஸ்ரீ போகர் வாழ்வியல் சித்தாந்த மையத்தில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான டாபிக் பார்க்க போகிறோம். மந்திரத்தின் அற்புதம். மந்திரம்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, மாந்திரிகம் அப்படி இப்படின்னு சொல்லி. மந்திரம் என்பது நம் வாழ்க்கையில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒளி அலைகள், இறைவனுடைய ஒளி அலைகள்னு சொல்லிக்கலாம். என்னென்னா வார்த்தை தான்ங்க மந்திரம், வார்த்தை தான் தந்திரம், வார்த்தை தான் எந்திரம். ஒரு வார்த்தை நம்ம ஒருத்தரை பேசும்போதே அந்த மனம் எஃபெக்ட் ஆகுது, பார்த்துருக்கீங்களா? ஒருத்தர் நம்ம அன்பாக ஆசையாக அப்படியே கனிவாக பேசணும், அப்படியே உருகிடுறாங்க. அதே கோவமாக பேசணும்னு அப்படியே இதாகிடுறாங்க. அப்போ அவங்கள போய் அந்த வார்த்தையாலேயே பேசும்போதே அவங்களுடைய அடுத்தவர்களுடைய மனம் சேஞ்ச் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ அதுவே தானுங்க மந்திரம். வார்த்தை தான் மந்திரம். நம் சொல் செயல் எல்லாமே அந்த மந்திரமாக தான் வெளிப்படுது. அப்போ அந்த வார்த்தைகளை எப்படி யூஸ் பண்ண வேண்டும்? இதுவே இப்படின்னா தேவலகரியாக சொல்லப்போட கூடிய மந்திரங்களுடைய சக்தி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஸோ இதுக்கு நான் ஒரு கதை வடிவிலே சொல்கிறேன். கதைன்னு சொல்கிறதோட இது நிஜம், ஒரு சயின்ஸாகவே இதை கொண்டு போகலாம். ஸோ என்னென்னு கேட்டிங்கனாக்கா, ஒருத்தர் ஒரு 90 வயது பெரியவர். அவர் என்ன பண்ணார்னா, தினமும் பகவத்கீதையை தினம் அதனுடைய ஒவ்வொரு அத்தியாயத்தையும் சொல்லி அதனுடைய அர்த்தங்களை சொல்லி அந்த பாடலை பாடி அந்த தெய்வீகத்தன்மையை டெய்லி பேசிகிட்டு இருப்பார். அவர் வயசு 90, கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக டெய்லி பேசிகிட்டு இருப்பார். ஒரே இடத்துல சேர்ல உட்காந்து சொல்லிட்டு இருப்பார். நிறைய பேர் உட்காந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ இதையே பண்ணிட்டு வரும்போது அவருக்கு ரொம்ப கிட்டத்தட்ட 100 வயது பக்கம் ஆகிறது. ஆகும்போது அவர் ஒரு நாள் சமாதி அடைந்து விடுகிறார். அப்பொழுது என்னன்னா எல்லாரும் பார்க்குறாங்க. இதில் அவங்க பேரை வராரு. அவர் ஒரு சயின்டிஸ்ட், சவுண்ட் ப்ரூஃப் இன்ஜினியர். அவர் வராரு. ஸோ என்னன்னா அடுத்த நாள் அவரெல்லாம் எடுத்து அவரை பண்ணியாச்சு, அடக்கம் பண்ணியாச்சு. அப்போ அடுத்த நாள் அவர் எப்பயும் உட்காந்து சொற்பொழிவு ஆட்டுறாருங்களா, அந்த நேரம் வரும்போது திடீர்னு செவர்லேருந்து ஒளி அலைகிற பகவத்கீதை சவுண்டு அவர் எப்படி பாராயணம் பண்ணுறாரோ அதே மாதிரி அங்கே இருக்கவங்களும் அசந்துட்டாங்க. ஏன்னா நெகட்டிவ் இருந்தது எப்படி பகவத்கீதை பாராயணம் வரும்? ஸோ இப்போ இது தெய்வீகம், எப்படி தெய்வீகம் அவரோட வாய்ஸ்லேயே பேசுன்னு எல்லாரும் அசந்து போய் நிற்கும் போது அவருடைய பேரன் ஒரு சயின்டிஃபிக்கல் இன்ஜினியர் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாருன்னா அதை ஆராய்ச்சி பண்ணி அந்த எல்லாம் மிஷின் எல்லாம் வச்சு பண்ணும் போது அவர் தினமும் பண்ணார். பார்த்தீங்களா, சொல்லிக்கிட்டே வந்தார் இல்லையா, அப்படியே அந்த அர்த்தங்களும் அந்த பகவத்கீதை பற்றி அந்த ஸ்லோகம் ஒவ்வொரு அத்தியாயத்தை பற்றி சொல்ல அது என்னன்னா அந்த ஒளி அலைகள் பட்டு அந்த செவர் உள்வாங்கி அதை அப்படியே ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க. அந்த அதிசயம் சொன்னார். கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாள் அப்படியே படிப்படியாக குறைஞ்சி ஒரு நாள் இல்லாமல் போயிடுத்துங்களாம். அப்போ ஒரு செவரு அவ்வளோ உங்களுக்கே தெரியும், அந்த செவரே உள்வாகுதுன்னா நம்மளுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் வீட்டிலேருந்து நம்ம பேசுகிற ஒவ்வொரு செயலும் ட்ரெஸ்ஸில், துணியில், சோபாவில் எல்லாத்துலேயும் எப்படி உள்வாகி அதுவே நமக்கு ரிப்ளை ஆகுமா இல்லைங்களா? அப்போ நம்ம பாசிட்டிவாக பேசணும்னா ரிப்ளை எப்படி கிடைக்கும்? பாசிட்டிவாக கிடைக்கும். நெகட்டிவாக பேசணும்னா ரிப்ளை எப்படி கிடைக்கும்? நெகட்டிவாக தானே கிடைக்கும். அப்போ எதை உருவாக்குறோம் நாமன்னு பார்த்துக்கோங்க. நம்ம வார்த்தைகளை வீட்டில் உட்காந்து பேசும்போது பாசிட்டிவாக நல்ல வைப்ரேஷன் உள்ள நல்ல அற்புதமாக தெய்வீகமாக பேசுங்க. எதுவுமே நெகட்டிவாக பேசும்போது அதே ஒரே நெகட்டிவாக தினம் கத்திக்கிட்டே டென்ஷன் ஆகிட்டு டிப்ரெஷனில் இருந்தீங்கன்னா அதுதான் எல்லாமே ரிப்ளை ஆகி திருப்பி நமக்கு அதுவே திருப்பி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி இல்லாமல் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு பலனுங்க இருக்குது. இப்போ ஓம் சொல்லும் போது அதுதான் பிரபஞ்சத்தோட முதல் ஒளின்னு சொல்லலாம். அதை சொல்லும் போது மனம் அமைதியாக அப்படியே தெய்வீகமாக அப்படியே சக்தி வாய்ந்ததாக ஆகும். அதை சேட் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நமச்சிவாயா அப்படிங்கிறது பஞ்சாட்சரம்னு சொல்லலாம். நமச்சிவாயனா பஞ்சாட்சரம். அப்போ நம்மளுடைய பஞ்சபூதத்தை ஆக்டிவேட் பண்ணோம். அப்படிங்கன்னா மண் சக்திங்க, நம்மளுடைய மூலாதாரத்தில் மண் சக்தியை குறிக்கும். அப்படின்னா நம்மளோட சுவாதிஷ்டானத்தில் நீர் சக்தியை குறிக்குங்க. பார்த்தீங்கன்னா மணிபூரகம் நெருப்பு சக்தியை கொடுத்துங்க. பார்த்தீங்கன்னா அநாதகம் காற்று சக்தியை கொடுக்கும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுக்தி ஆகாய சக்தியை கொடுக்குங்க. அப்போ நம்ம பஞ்சபூதத்தை கொடுக்கும். அந்த நமச்சிவாய மந்திரம் அழகாக அப்படியே கண்களை மூடி நம சிவாயா ஓம் அப்படின்னு நீங்கள் ஒரு 5 தடவையோ இல்லை 10 தடவையோ காலையில் உட்காந்து அப்படியே அமைதியாக உட்காந்து ஒரு முத்திரைகளை உட்காந்து அப்படியே சொல்லி பாருங்களேன். அப்படியே தெய்வீகமாக அப்படியே உங்களுடைய பஞ்சபூதத்துலேருந்து எனர்ஜி நமக்கு உங்கள் உடலில் பார்வை ஒரு அற்புதமான நடக்குங்க. அவ்வளோ அற்புதமான சக்திங்க. ஸோ அதை பண்ணலாம். அப்புறம் ஓம் நமோ நாராயணாய, அது உங்களுக்கே தெரியும், அது நாராயணோட சொல்லு. அப்போ அந்த சொல்லும் போது நமக்குள்ள கருணையும் அன்பும் அப்படியே பாவிக்குங்க.
அப்புறம் காயத்ரி மந்திரம். காயத்ரி அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், மந்திரங்களே ராணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காயத்ரி என்னமோ சூரிய காயத்ரிங்க. அப்படியே உட்காந்து நீங்கள் சூரிய பகவானை காலையில் உதயமாகும் போது அந்த இடத்துல உட்காந்து அந்த காயத்ரி மந்திரத்தை சேன் பண்ணி பாருங்களேன். காயத்ரி மந்திரத்தை சேன் பண்ணும்போது நம்ம உடம்புல வைட்டமின் டியும் நல்லா அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். அப்படியே சூரியனோட ஒளிப்பட்டு நமக்கு அறிவாற்றல், அப்படியே கருணை, அன்பு எல்லாமே உற்பத்தி ஆகுங்க. அந்த காயத்ரி மந்திரத்தில் ஒரு 5 தடவையோ 9 தடவையோ டெய்லி ஜெபிச்சு பாருங்கள், ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்புறம் மிருத்துஞ்சாய மந்திரம் நமக்கு வந்து பார்த்திங்கனாக்க நம்ம உடம்புக்கு நல்ல ஆயிலை கூடுறதுக்கு அற்புதமான விஷயங்கள். ஒவ்வொரு சப்தங்களையும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு தெய்வீக தன்மை கொடுத்தும் நமக்கு வந்து வடிவமைச்சிருக்காங்க. எல்லா சப்தங்களும் உங்களுக்கு எந்த மந்திரங்கள் அதனுடைய வடிவமைச்சோட தன்மை என்ன, அது வடிவமைச்சவர்களோட பவர் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மந்திரத்தோட இயல்பு மாறுங்க. அப்போ வார்த்தை தான் மந்திரம், வார்த்தை தான் எந்திரம், தந்திர மந்திர எந்திர வித்தை எல்லாம் எதுல இருக்கு, நம்மளுடைய அந்த வார்த்தைன்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தில் தான் இருக்கு. அப்போ அதை நீங்கள் ரெகுலராக அப்படியே நீங்கள் சொல்லி 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 அப்படியே ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்க்கை மிக மிக அற்புதமாக எனர்ஜெட்டிக்காக தெய்வீகமாக மாறுங்க. அப்படி மந்திரங்கள் வந்து நம்ம உடம்புக்கு மன அமைதி மட்டும் இல்லை, சாந்தம் மட்டும் இல்லை, செல்வ வளம் மட்டும் இல்லைங்க, ஆரோக்கியத்தையும் கொடுக்குங்க. மந்திர தெரப்பி மூலயமா நிறைய ஆரோக்கியங்கள், உடம்புலோட நோய் எல்லாம் சரியாகி நிறைய விஷயங்கள் நல்லா இருக்கும். ஒரு வயதான பெரியவர்கள்லாம் பார்த்துருக்கீங்க, எனக்கு ஏதாவது ஒரு பாம்பு கடிச்சிச்சுனா கூட நான் போய் மந்திரம் ஜபிச்சுட்டு வந்து சரியான, அப்போ அவங்க எத்தனை தடவை அவங்க தெய்வீகமாக மாதிரி அந்த மந்திரத்தை 1 கோடி ஜபம் பண்ணி பண்ணி அது உருவேற்றி அந்த மந்திரமே சக்தி பீடமாக மாற்றி அவர்கள் அப்படி சொல்லி அவங்களுடைய எனர்ஜியோடு பண்ணும்போது அதுவே அவருக்கு நீங்கள் நிறைய விஷயம் பார்த்துருக்கீங்க. ஸோ அதே மாதிரி உங்களுடைய வார்த்தைகளை டெய்லி பாசிட்டிவாக சொல்ல நீங்களும் அதே மாதிரி ஒரு சக்தி பீடமாக மாறி உங்கள் வாழ்க்கை மிக மிக அற்புதமாக மாறும். மந்திரம் என்பது ஒரு அறிவியல் சார்ந்த, ஆன்மீகம் சார்ந்த, தெய்வீகமான ஒரு சக்தி வடிவம். ஸோ உங்கள் வார்த்தையை அற்புதமாக மந்திரமாக டெய்லி ஜெபித்து உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று மிக சிறப்பாக மாறுவீர்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அற்புதமான விஷயத்தை பார்ப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.